ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. தவிக தலைவர் விஜயின் சுற்றுப்பயணத்திற்கு அனுமதி கேட்டு எஸ்பி அலுவலகத்தில் மனு கொடுக்க சென்ற திருவள்ளூர் மாவட்ட செயலாளர்கள் 3 பேரும் பிரஸ் மீட் கொடுக்க போட்டி போட்டுக் கொண்டது நகைப்பை ஏற்படுத்தியது. ஒருவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே இன்னொருவர் குறுக்கிட அசௌகரியத்தை அடக்கி வைத்துக் கொண்டு பிரஸ் மீட்டை சுமூகமாக முடித்தாலும் முதல் முறையாக அவர்கள் பேட்டியளிக்க முயன்றது அவர்களது ஆர்வ கோளாறை வெளிப்படுத்தும் வகையில் இருந்தது. அதுக்கு எஸ்பி அவர்கள் சார் ஓகேன்ட்டாரு. நாங்கள் பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் பண்ண மாட்டோம். நாங்கள் 3 லட்சத்து 4 லட்சம் பேர் எதிர்பார்க்குறோம். தொகுதிக்கு 1 லட்சம் பேர் எதிர்பார்க்குறோம். திருச்சி ஒடியோ அதிகமாக திருவள்ளூர் அந்த சென்ட்டை காமிப்போம். திருச்சி ஒடியோ அதிகமாக ஒரு தொகுதி வாழ்க தளபதி வளர்க தமிழக வெற்றி கழகம். திருவள்ளூர் முதல்ல மொத்தம் 5 பாயிண்ட் எழுதி கொடுத்துக்கிறோம். கும்முடி பூண்டி நீ திருவள்ளூர் கும்முடி பூண்டி. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. விஜயின் சுற்றுப்பயணத்திற்கு மனு கொடுக்க வந்த 3 பேரும் ஒரே ஒரு பிரஸ் மீட்டுக்கு மாறி மாறி மல்லு கட்டி கொண்ட நிகழ்வுதான் இது. 2026 தலைமை சொல்லுவாங்க. முதலமைச்சர் உறுதி தலைமை தளபதி. கடந்த சனிக்கிழமை திருச்சியில் தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கிய தவேக தலைவர் விஜய் வருகிற 27ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செல்கிறார். இதற்காக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் திருவள்ளூர் மாவட்ட தவேகவினர் மனு கொடுக்க வந்தனர். திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் விஜயகுமார், தெற்கு மாவட்ட செயலாளர் குட்டி, மேற்கு மாவட்ட செயலாளர் டில்லி பாபு ஆகிய 3 பேரும் ஒன்றாக மனு கொடுக்க வந்த நிலையில் எஸ்பியை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் விஜயகுமார் முதலில் பேச தொடங்கினார். சக மாவட்ட செயலாளர்களை அறிமுகம் செய்து வைக்கும் போதே பெயரை மாற்றி மாற்றி கூறி திணறிய விஜயகுமார் அடுத்தபடியாக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என விளக்கினார். விஜயகுமார், திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர், திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் டில்லி, திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் வந்துக்கிறோம், திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் குட்டி, டில்லி 3 மாவட்ட செயலர் வந்திருக்கோம். கூட்டம் எவ்வளவு கூடும் என எதிர்பார்க்கிறீர்கள் என செய்தியாளர்கள் கேட்க 3-4 லட்சம் பேர் என விஜயகுமார் கூறும்போதே இரு பக்கத்தில் இருந்தும் குரல் கேட்டது. திருச்சியை விட அதிக கூட்டத்தை கூட்டுவோம் என மாறி மாறி போட்டி போட்டு பேசியதால் சலசலப்பு ஏற்பட்டது. நாங்க 3 லட்சத்து 4 லட்சம் பேர் எதிர்பார்க்கிறோம். தொகுதிக்கு 1 லட்சம் பேர் எதிர்பார்க்கிறோம். திருச்சி ஒடியோ அதிகமாக திருவள்ளூர் அந்த சென்ட்டை காமிப்போம். திருச்சி ஒடியோ அதிகமாக ஒரு தொகுதி திருத்தணியும் ஒற்றுமையாக இருந்து எல்லாமே சேர்ந்து மாவட்டத்தை விட திருவள்ளூர் மாவட்டத்தில் கூட்டத்தை அதிகமாக காட்டுவோம். திருச்சியை விட அதிகமான இங்க மக்கள் தொகையை நாங்கள் காமிப்போம். இதை பார்க்க போறீங்க 27ஆம் தேதி. சிறிது நேரம் கழித்து மீண்டும் விஜயகுமார் பேச ஆரம்பிக்க அப்போதும் தெற்கு மாவட்ட செயலாளர் குட்டி குறுக்கிடும் வகையில் வாழ்க தளபதி வளர்க தமிழக வெற்றி கழகம் என கோஷம் போட்டுக்கொண்டே இருந்தார். வாழ்க தளபதி வளர்க தமிழக வெற்றி கழகம். எந்தெந்த இடத்தில் பிரச்சாரத்திற்கு அனுமதி கோரியிருக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு கூட 3 பேரும் ஒரு சேர பதிலளிக்க போட்டி போட்டனர். கடைசியாக பிரஸ் மீட் முடியும் போது கூட தெற்கு மாவட்ட செயலாளர் குட்டி கோஷத்தை நிறுத்தாத நிலையில் நன்றி வணக்கம் என சொல்லி 3 பேரும் புறப்பட்டு சென்றனர். கும்படி பூண்டி பொதுவாக சொல்றோம். ஆனா தலைமையில மாற்றம் வரும். இப்போதைக்கு நாங்க சொல்லிருக்க இடம் 3 இடம் சொல்லியிருக்கோம். அந்த 3 இடம் மட்டும் சொல்லுவோம். 2026 தலைமை சொல்லுவாங்க. முதலமைச்சர் உறுதி. தலைமை தளபதி வளர்க தமிழக வெற்றி கழகம். நன்றி. அருகருகே நின்று பிரஸ் மீட் கொடுத்தாலும் ஏற்கனவே வடக்கு மாவட்ட செயலாளர் விஜயகுமார், தெற்கு மாவட்ட செயலாளர் குட்டி ஆகிய இருவருக்கும் பூசல் இருப்பதாக சொல்கிறார்கள். அந்த உட்கட்சி பூசலில் தான் விஜயகுமார் பேச்சை தடுக்கும் வகையில் குட்டி குறுக்கிட்டு பேசியதாக சொல்கிறார்கள். அதாவது திருவள்ளூரை சேர்ந்த விஜயகுமார் அந்த தொகுதி உள்ளடக்கிய தெற்கு மாவட்ட செயலாளர் பதவிக்கு குறி வைத்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் எவ்வளவு முயற்சி செய்தும் தெற்கு மாவட்ட செயலாளர் பதவி குட்டிக்கு கிடைக்க பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி தொகுதிகள் அடங்கிய திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்புதான் விஜயகுமாருக்கு கிடைத்தது. இதனால் இருவருக்கும் அடிக்கடி கோஷ்டி பூசல் ஏற்பட்டு பொதுவெளியிலும் பூதாகரமாகி வந்ததாக சொல்கிறார்கள். விஜயகுமார் தரப்பினர் குட்டிக்கு எதிராக புகார் கடிதங்களை தலைமைக்கு அனுப்பியிருப்பதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக கடந்த வாரம் ஒழுங்கு நடவடிக்கை குழுவினர் திருவள்ளூருக்கு வந்து தனியார் மண்டபத்தில் வைத்து விசாரணை நடத்தி தலைமைக்கு அறிக்கை அளித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. தெற்கு மாவட்ட செயலாளர் குட்டி மீது எப்போது வேண்டுமானாலும் நடவடிக்கை எடுக்கப்படலாம் என சொல்லப்படும் நிலையில்தான் பிரஸ் மீட்டிலும் கோஷ்டி பூசல் அப்பட்டமாக அம்பலமாகியிருக்கிறது.
ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராயும் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.